அஸ்ஸலாமு அலைக்கும். அபுவின் பக்கம் வாசகர்கள் மற்றும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்கள் குடும்பத்தோடும் உறவுகளோடும் எப்போதுமே சந்தோஷமாக இருங்க. இப்போது ஒரு 2-3 நாட்களாக நம்ம தொடர்ந்து ஃபோன் ஹேங் ஆகாமல் தடுக்கிறது எப்படிங்கிறத பற்றி ஒரு 3-4 பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு இடையில நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலாக சில வீடியோக்களை போட்டு தெளிவுபடுத்திட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா, அந்த ஃபோன் ஹேங் ஆகாமல் தடுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்ட்டை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இதான் கடைசி. அதான் ஃபோன் ஹேங் ஆகாமல் தடுக்கிறது அப்படிங்கிற அந்த வரிசையில் இதுதான் கடைசி. ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுலேயும் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகுது அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற வழிமுறைகளை முயற்சி பண்ணி பாருங்கள். பொதுவாக ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கு காரணம் நம்ம ஃபோன் மெமரி அதிகமாக இருக்கிறதுனால, ஃபோன் மெமரியில் ஃபுல்லாக இருக்கிறதுனால தான். அதை காலி பண்ணி வச்சுருக்கணும். எப்போதுமே நமக்கு ஃபோன் மெமரியில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்தால் தான் ஃபோன் ஹீட் ஆகாது, ஹேங் ஆகாது, நல்லா ஸ்பீடாகவும் வேலை செய்யும். ஸோ அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசரில் போயிட்டு இந்த கூகுள் குரோம், கூகுள் இதிலெல்லாம் போயிட்டு சாங், வீடியோ சாங் அண்டு MP3 சாங் இதெல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அது இல்லாமல் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ், சாங்ஸ் எல்லாமே ஃபோன் மெமரியில் தான் போய் தங்கும். அதை நம்ம செட்டிங்ஸில் போய் தான் கிளியர் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம டவுன்லோட் பண்ணும்போதே நேரடியாக SD கார்டுக்கு, அதாவது உங்களோட உங்கள் ஃபோனில் இருக்கிற மெமரி கார்டுக்கு அது போய் உட்கார்ற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். முதல்ல இந்த கூகுளை ஓப்பன் பண்ணுறேன். இப்படி பேஜ் கிடைச்சதுக்கு பிறகு இதில் இந்த மோர்ன்னு இருக்கும். ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு இதில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், மோர்ன்றது இருக்கும். நான் இந்த செட்டிங்ஸில் போகிறேன். செட்டிங்ஸ் போய் இந்த கீழெல்லாம் கடைசியில் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த அட்வான்ஸ்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் நான் பாருங்கள், டிஃபால்ட் ஸ்டோரேஜில் அதை SD கார்டுன்னு கொடுத்து வச்சுருக்கேன். அந்த டிஃபால்ட் ஸ்டோரேஜ் இப்படி டச் பண்ணாலே இப்படி கேட்கும். பொதுவாக எல்லா ஃபோனுமே மை டிவைஸில் தான் இருக்கும். ஃபோனோட மெமரியில் தான் இருக்கும். அதை நம்ம போட்டிருக்கிற SD கார்டுக்கு அதை மாற்றி வச்சுக்கணும். இது மாதிரி நம்ம மாற்றினதுக்கு பிறகு நாம் என்ன விதமான வீடியோஸ் இல்லை MP3 சாங் எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாக அது மெமரி கார்டுக்கு போய்டும், ஃபோன் ஸ்டோரேஜுக்கு போகாது. சரியா? இது ஒரு வழி. நெக்ஸ்ட், நம்ம மை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். மை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா டிவைஸ் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த டிவைஸ் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் இவ்வளோ ஃபோன் மெமரியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் நமக்கு தேவையானது மட்டும், அதாவது மியூசிக், வீடியோஸ், இதை மட்டும் இதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் ஃபோன் சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களை மட்டும் இதில் வச்சுருக்கலாம். இதை எப்படி மூவ் பண்ணுறது? இல்லை எல்லாத்தையுமே கூட ஃபோன் மெமரிக்கு மூவ் பண்ணி, ஃபோன் மெமரியிலேருந்து SD கார்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஃபோன் மெமரியை ஃப்ரீயாக வைக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான வழி. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போது இதை எப்படி நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இதெல்லாம் நான் மெமரி கார்டுக்கு மூவ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6. சரி, இப்போ எல்லாத்தையுமே ஆள்னு கொடுத்துட்டா எல்லாமே இதாகிடும். இப்போ அதை நான் எப்படி மூவ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இதில் இருக்குது காப்பி, இந்த சைடில் மோருன்னு, பொதுவாக எல்லாத்துக்கும் 3 கோடு வரும். அந்த 3 கோடு இல்லைன்னா இது மாதிரி இங்கிலீஷில் வந்துச்சுன்னா அப்படி மோருன்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா மூவ் காப்பி அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அதில் மூன்றதில் கொடுங்க. 3 கொடுத்தோடனே அதில் கேட்கும் SD கார்டா டிவைஸ் ஸ்டோரேஜான்னு. நம்ம SD கார்டு கொடுத்து மூவ் ஹேர், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 2 செகண்டில் எல்லா ஆப்ஸும் அங்கே போய்டும், மெமரி கார்டுக்கு போய்டும். அப்போ நம்ம ஃபோன் மெமரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஃபோன் ஹேங் ஆகாது, ஹீட் ஆகாது, ரேம்ப் அதிகமாக கிடைக்கும், ஸ்பீட் அதிகமாக கிடைக்கும். சரியா? இது ஒரு எளிமையான வழி தான். இப்போ பாருங்கள், நான் 918 ஃபைல் மூவ் பண்ணுறேன் இப்போ அதில் உள்ளதை. ஸோ இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்ம ஃபோன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி இருக்கும். அதுதான் உள்ள முக்கியமான விஷயம். இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகும் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகுது, ஹீட் ஆகுது, இதாகுது, அந்த பழைய மாதிரி இல்லை, அந்த பழைய ஸ்பீட் இல்லை அப்படின்றலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒரு ஆப்ஸ் மூலயமா நம்ம ஃபோனோட ஆப்ஸ் எல்லாத்தையுமே மெமரி கார்டுக்கு மாற்றிட முடியும். சரியா? அது நான் எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அவ்வளோதான், பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் அங்கே போயிட்டு. சரியா?
இருங்க. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே 800 வந்துடுச்சு. இன்னும் ஒரு 118 தான் இருக்குது. இது முடியட்டும். அடுத்தது இந்த ஆப்ஸை பற்றி பார்ப்போம். அது வந்து கடைசி. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இதுக்கு பிறகு வழி இல்லை அப்படிங்கும்போது கடைசியாக தான் வந்து நம்ம அந்த ஆப்ஸை உபயோகிக்கணும். அது என்ன ஆப்ஸ்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு சன் டிஸ்க்குன்னு டைப் பண்ணுங்க. இப்படி வரும். இதுதான் இந்த சன் டிஸ்க். இதுலேயும் வந்து இந்த மெமரி கார்டுக்கு, ஃபோன் மெமரியிலேருந்து நம்ம ஆப்ஸை வந்து மெமரி கார்டுக்கு மாத்திர ஆப்ஸ் நிறைய இருக்குது. அதில் பெஸ்ட் இந்த சன் டிஸ்க் மெமரி ஜூம். ஓகேவா? இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய இருக்குது. இதில் எனக்கு பெஸ்ட் இதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இதுதான் நான் இன்ஸ்டால் பண்ணி உபயோகிச்சுருக்கேன். என்னோடய ஃபோன் மெமரியில் இருக்கிற எல்லா ஆப்ஸையும் வந்து நான் மெமரி கார்டுக்கு மாற்றிருக்கேன். எல்லாத்தையும்னா 50% இதுலேருந்து மாற்றிக்க முடியும். அவ்வளோதான். சரியா? இருங்க காட்டுறேன். சரி, இதில் ஓப்பன் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்படி காட்டும். இதில் வந்து பெரிய செட்டிங்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அப்செட் பண்ணி ஸ்டார்டர் கொடுக்க வேண்டியது தான். இதில் வந்து நமக்கு எது எது தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது நம்ம எதை மூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கும் இதிலே ஆப்ஷன் இருக்குது. மேலே ஒரு 3 கோடு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். இப்படி செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் போயிட்டு இந்த செட்டிங்ஸு அதை ஓகே கொடுங்க. அடுத்தது இதில் வந்தீங்கன்னா மூவ் ஃபோட்டோஸ், மூவ் வீடியோஸ், மூவ் ஆடியோஸ் அப்படின்னு இருக்கும். இதையும் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஆப்ஸையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆஃபில் நான் வச்சுருப்பேன் எப்போதும். ஏன்னா இதெல்லாம் எனக்கு வந்து நான் ஃபோன்லேருந்தே இது பண்ணிடுவேன். அதனால் அப்படி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கடைசி சான்ஸ். நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பண்ணி உங்கள் ஃபோன் சரியாகலை அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஆப்ஸ் மூலிமா நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக உங்கள் மெமரி கார்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா? இதன் மூலமாக உங்கள் ஃபோன் ஹீட் ஆகாது, ஹேங் ஆகாது. ஓகே, பாய் பாய். இன்னொரு பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாம்.